அல்லேலூயா. இந்த ஜெபத்துல கூட நம்ம சகோதரன் ஜெபிக்கும் போது சுரேஷ் ஒரு வேர்டை யூஸ் பண்ணாரு. அது என்னன்னா, நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. நம்ம எப்படி இருக்கணும்? வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். இது உங்க அஜெண்டா கிடையாது, நம்முடைய ஜெபமா இருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை அது தேவனுடைய அஜெண்டாவா இருக்கிறது. Amen. From the beginning, நீங்க வேதாகம் முழுக்க பக்கத்துக்கு பக்கம் ஒவ்வொருடைய கேரக்டரை பார்க்கும் போது தேவன் என்ன விரும்புகிறாருங்க? நாம வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். Amen. ஹல்லேலூயா. நாம உலகத்தோடு ஒத்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறதை வேதாகம் முழுக்க நமக்கு, அது பழைய ஏற்பாடா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா இருக்கட்டும், ஹல்லேலூயா, God has interconnected the old and the new. தன்னுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல நமக்கு தெரிந்த வசனம் தான். நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது அங்கே ஆபிரகாமுக்கு இதேதான் சொல்றாரு. ஆபிரகாம் யாரா இருக்கிறாருங்க? அப்போ ஆபிராம் என்ற பேர் அவருக்கு. ஆபிரகாம் இல்ல, ஆபிராம் என்ற பேர் இருக்கிறது. அவன் எப்படி இருக்கிறாங்க? அவன் ஊர் என்ற கல்தேர் பட்டணத்துல வாழுகிறவனாக இருக்கிறான். அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், விக்கிரகத்தை செய்து விற்கிறவங்க அப்பாவோட செய்து. He is a businessman. அவன் வியாபாரம் செய்கிறவனா இருக்கிறான். அப்பொழுது தேவன் அவன் என்ன பண்றாருங்க? அவங்க அப்பாவோட புறப்பட்டு அவன் இந்த கானான் தேசத்துக்கு வர பிரயாணப்படும் போது தேவன் அவனை சந்திக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து ஒரு சில வசனங்களை நீங்க வாசிக்கும் போது அங்கே God calls immediately, அழைக்கும் போதே he calls for a separation. ஆமென். தேவன் எப்படி கூப்பிடுறாருங்க? அழைக்கும் போதே அவர் ஒரு செப்பரேஷனுக்காக நம்ம அழைக்கிறவரா இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அது என்ன செப்பரேஷனுங்க? நீங்க வேதத்தை நீங்க திருப்பிக் கொள்ளணும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆமென், ஹல்லேலூயா, நல்ல கவனிங்க. ஆண்டவர் யாரை அழைச்சாலும் சும்மா ஜெனரலா அப்படியே கூப்பிடுகிற. He looks to you everyone. அவர் இங்க ஆபிரகாமை நோக்கி. ஆபிரகாமுக்கு தேவன் தெரியுமா? தெரியாம இருந்தது. அப்போ ஆபிரகாம, பிகாஸ் God wanted this man, ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாரு, ஒரு எதிர்கால திட்டத்தை வச்சிருந்தாரு. ஆமென். ஆபிரகாமை கொண்டு மகிமையான அதான் கர்த்தர் இங்க வெளிப்படுத்துறார். தான் செய்ய நினைத்திருக்கிற காரியத்தை நினைச்சு அவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் செப்பரேட் yourself. அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றார். Go from your country. இங்க இருந்து புறப்பட்டு போ. ஐ டோன்ட் வாண்ட். அவர் என்ன சொல்றாரு? நீங்க ஊர்ல இருக்க வேண்டாம், கல்தேர்ல இருக்க வேண்டாம். நீ அப்புறம் அடுத்து எவர சொல்றாருங்க? ஆரான்ல இருக்க வேணாம். தட் இஸ் நாட் மை பிளான். நீங்க அங்க இருக்க வேணாம். நீ இருக்கிற நல்ல பணக்காரனா தான் இருக்கிற, இல்லைன்னு சொல்லல. பட் காட் சேஸ் செப்பரேட் yourself. இங்க இருந்து நீ புறப்பட்டு போகணும். ஆமா, இங்க ஆரான்ல உனக்கு நிறைய சொந்தங்கள் இருக்கிறாங்க, உற்றார் இருக்கிறாங்க, பந்தங்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. காட் சேஸ் ஐ வாண்ட் யூ டு கெட் செப்பரேட்டட். சோ இந்த அழைப்பு ஆபிரகாமுக்கு 75 வயசுல நாம படிக்கிறோம். ஆனா நிறைய அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அழைத்தாரு என்று சொல்லி நாம இது போ என்று சொல்லுகிற காரியம் நம்ம ஆதியாகமம் அப்போஸ்தலர் 17 நீங்க படிக்கும் போது போ என்று சொல்வதற்கு முன்பாக தேவன் அழைத்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். எவ்ரி டைம் God doesn't say immediately போன்னு சொல்ல மாட்டாரு. அழைப்பாரு, அழைச்ச பிறகுதான் போன்னு சொல்லுவாரு. ஏன்னா God will equip. God அவருடைய ஆண்டவர் தேவன் நம்ம மாற்றாம அவர் அனுப்ப முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம மாத்துவாரு, பின்னாடிதான் அவருடைய வேலை செய்ய அனுப்புவாரு. ஆமென். அவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்பொழுது நீ போனாதான் நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே
அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாயிருந்தான். அமேசிங் இல்ல? அவன் தேவன் சொன்னபடி புறப்பட்டு போனான். நாட் நோயிங். நீங்க எபிரேயர்ல படிச்சீங்கன்னா, எங்க போகிறோன்னு கூட தெரியாம தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போனான். நாட் நோயிங். இந்த மகிமை தேவனை முழுசா அவனுக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்றாங்க, அவன் புறப்பட்டு அங்க எபிரேயர் 11 விசுவாசத்தினால அவன் புறப்பட்டு போனான்னு எழுதப்பட்டு இருக்கும். ஆமென். சோ இங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனை கொண்டு தேவன் வரப்போற நாட்கள்ல, வரப்போற வருஷங்கள்ல தேவன் செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்கு காட் எக்ஸ்பெக்டட் அவங்கிட்ட என்ன பண்றாரு, அந்த செப்பரேஷனை எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கும் கர்த்தர் நம்ம கிட்ட என்ன பண்றாருங்க, அதே போலதான் செப்பரேஷன்ஸ் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. டோன்ட் எவர் திங்க் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு இல்ல, இன்னைக்கும் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் நடப்பிக்கணும்னா he expects separation. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. அது 2 கொரிந்தியர் நம்ம எத்தனை முறை படிச்சிருக்கலாம். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து நீங்க 7ஆம் அதிகாரம் 1 வசனம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். the separated life. God calls for separation. Amen. Hallelujah. A call for separation. நீங்க என்ன சொல்றாரு, அவர் சொல்ல 14ஆம் வசனத்தில், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? என்னங்க ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, நான் வெறுக்கிறது எல்லாம் உனக்கு வெறுப்பாகணும். நான் எதோட நான் கலந்திருக்க மாட்டேன், அதோட நீ கலந்திருக்க கூடாது. நான் எதோட நான் என்னை பிரித்து கொண்டு இருக்கிறேன், நீயும் அதுல இருந்து நீ உன்னை பிரித்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். இன்னைக்கு டுடே யூ மே கிவ். நாம தேவனுக்கே நாம என்ன பண்றோம், கதை சொல்லுவோம். அவர் காதலியே நாம பூவை சுத்துவோம் நிறைய நேரத்துல. இப்படி இல்லைன்னா எப்படி, அப்படி இல்லைன்னா எப்படி. ஆனா God's word is very strict. ஹல்லேலூயா. அவர் யாரு 100% அவர் சொல்றபடி தன்னை பிரித்து கொள்ளுகிறார்களோ நாம பார்க்க போறோம் தேவன் எப்படியெல்லாம் இடைப்படுகிறார் என்று. இங்க பாத்தீங்கன்னா, அந்நிய நுகத்துல விசுவாசிகளுக்கு அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஹல்லேலூயா. அவர் சொல்ல, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அப்ப அநீதியான வாழ்க்கை வாழக்கூடாது. ஹல்லேலூயா. அந்நிய நுகத்துல அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? பைபிள் சொல்லுது, ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல அவர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். நீங்க how can you make it yourself? நீங்க அந்த காலத்துலதான் இருந்தீங்க. கர்த்தர் உங்களை ரட்சிக்கும் போது வெளிச்சத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இன்னைக்கு வைத்திருக்கிறாரு. அவர் சொல்ல, do not be yoked with the unbelievers. Hallelujah. For what do righteousness and wickedness have in common? And what fellowship can light have with darkness? அவர் சொல்லுவார், what harmony is between Christ and Belial? Or what does a believer have in common with an unbeliever? ஒரு அவிசுவாசியோட காமனான காரியம் என்ன இருக்குது? ஒரு விசுவாசிக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க சாப்பிடும் போது தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுறீங்க. அவிசுவாசி அப்படியே சாப்பிடுவான். Amen. Even in eating, நாம உடுத்துகிற உடையில கூட வித்தியாசம் இருக்கிறது. You cannot just, hallelujah, எப்படி இருக்கணும்னு இருக்க முடியாது. அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னன்னு, what harmony is between Christ and Belial, and what does a believer have in common with an unbeliever? அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கே இல்லையே. ஆண்டவர் பங்கு இல்ல, இருக்க கூடாது. You shouldn't have any connection. அதனால உங்களோட பேசக்கூடாது,
ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடாது. யூ கேன் பி வித் them, பட் யூ ஹாவ் டு லிவ் a separated life. அவங்களுக்கு தெரியணும் நீ கர்த்தருடைய பிள்ளை. அவங்க போகிற இடத்துக்கு நீ போக கூடாது. அவங்க செய்கிற அந்த அவங்க டைம் பாஸுக்கு பல காரியங்களை செய்வாங்க, நீங்க செய்யக்கூடாது. அதுதான் வித்தியாசம். ஒரு அவிசுவாசியா இருக்கிறானா அவன் எதை வேணாலும் செய்வான். ஆண்டவர் சொல்ல நீ அதை செய்யக்கூடாது. அவன் டைமை மிஸ்யூஸ் பண்ணுவான், நீ மிஸ்யூஸ் பண்ண கூடாது. அவன் பாஸுக்கு என்ன பண்ணுவான், காக்கா பிடிப்பான், நீ காக்கா பிடிக்க கூடாது. யூ ஹேவ் டு லுக் unto God. அதுதான் வித்தியாசம். அவர் சொல்லுவார், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? வாட் அக்ரிமெண்ட் இஸ் தேர் பிட்வீன் தி டெம்பிள் ஆஃப் காட் அண்ட் ஐடல்ஸ்? அதை சொல்லிட்டு அடுத்து தேவன் சொல்லுவார் என்னன்னு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஏன் இதெல்லாம் சொல்றாரு? 14ஆம் வசனத்துல இருந்து, நீ ஆண்டவரே அப்பா தேவன் உன்னை என்ன பண்ணி இருக்கிறார், வித்தியாசமா இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு. அவர் உனக்கு வாக்கு பண்ணி இந்த 16ஆம் வசனத்துல சொன்னது ஏதோ புதுசா ஆண்டவர் சொன்னார்ல. ஆல்ரெடி நான் ஆரம்பத்துல சொன்னேன். தேவன் என்ன பண்றாருங்க, ஹல்லேலூயா, அவர் பழைய ஏற்பாடுல எழுதினதெல்லாம் அவர் புதிய ஏற்பாடுல என்ன பண்றாரு, he connects them. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா லேவியராகவும் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்துல நீங்க படிக்கும் போது அங்க தெளிவா தேவன் இதே வார்த்தையை சொல்லுவாரு. 12-13 லேவியராகவும் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 11-12 வசனத்தை நீங்க பார்க்கும்போது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இது தேவன் லேவியர் ஆகமத்திலேயே நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வீங்கன்னா, இஃப் யூ செப்பரேட் யுவர்செல்ஃப், செப்பரேஷன் இஸ் சாய்ஸ். ஆண்டவர் கட்டளையா கொடுத்தாலும் நமக்கு சாய்ஸ் கொடுத்திருக்கிறார். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் போதுதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் அவர்களுக்கு உங்களை வாசஸ்தலமா மாத்துவேன், நான் உங்களுக்குள்ள உலாவுவேன், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று. இதை நீங்க மறுபடியும் அந்த வாசிங்கன்னா எரேமியா 31ஆம் அதிகாரத்துல இதே வசனத்தை நீங்க மறுபடியும் படிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை மறுபடியும் அங்க எரேமியா தீர்க்கதரிசியின் வழியா அவர் சொல்லுவாரு. நம்ம அதெல்லாம் பாக்குறதுக்கு நாம போகல. அவர் சொல்லுவாரு, ஆனபடி நான் இதெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார்ப்பா. அதனால அவர் சொல்லுவார் 17ஆம் வசனத்துல, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பவுல் சொல்றார், நான் சொன்னேன்னு சொல்றார், கர்த்தர் சொல்றாருப்பா. என்னன்னு, நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய், அவர் சொல்றார், therefore come out from them and be separate, says the Lord, touch no unclean thing and I will receive you. ஆண்டவர் சொல்றார், ஏற்றுக்கோ, he needs you. ஆனா என்ன பண்ண முடியாது? ஹல்லேலூயா. பிரித்து கொள்ளணும், செப்பரேட்டா இருக்கணும். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளணும். I want you to be my own. அதனால நீ என்ன பண்ணணும், you have to do something. நான் ஒண்ணு செய்வேன், நீ இதை செய்யணும், பிரித்து கொள்ளணும், தொடாதிருங்கள் என்று. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய். இப்போ ஒரு கேள்வி, நீங்க எங்க இருக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளா ரட்சிக்கப்பட்டு நீங்க எங்க இருக்கிறீங்க? with whom do you mingle? யாரோட உறவாடுறீங்க? யாரோட உட்கார்றீங்க? யாரோட பழகுறீங்க? ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு என்னங்க, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸை விட்டு வர முடியாது, அந்த அளவுக்கு நெருக்கமா. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனா they will force every evil, எல்லா ஈவில் ஆக்டிவிட்டிஸும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க செய்யறது நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பட் yet you want to be with them. அவங்களோட பேசாதன்னு சொல்ல, don't have fellowship with them. அவங்களோட உட்காராத, அவங்களோட சாப்பிடாத. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஆண்டவர் சொல்ல, அவங்களை எடுத்து விட்டு புறப்பட்டு போ.
அசுத்தமானதை தொடாதிரு. அப்பொழுது அப்ப என்ன பண்ணுவாராம் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றதுங்க? God is talking to you. To someone. ஆண்டவர் தேவனோடு பேசி கொண்டிருக்கிறார். அடுத்து சொல்றார், இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியம் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். செப்பரேட் yourself. பிரித்து கொள்ளுங்க. From the beginning. நீங்க ஏன் பிரித்துக்கணும், ஏன் செப்பரேட் ஆகணும்? நீங்க லேவியர் ஆகமத்துல மறுபடியும் பாருங்களேன். லேவியர் ஆகமம் 18ஆம் அதிகாரம், லெவிட்டிகஸ் சாப்டர் 18ல நீங்க 1ஆம் வசனத்துல இருந்து சில வசனம் அதிகமா இன்னைக்கு வசனத்தை நான் படிக்க போகிறேன், கேளுங்க. லேவியர் ஆகமம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, கர்த்தர் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தருடைய செய்கைகளின்படி செய்யாமலும், அதாவது இங்க சொல்றாரு, அங்க சொல்றாருல 2 கொரிந்தியர்ல, பிரித்தெடுப்பு, செப்பரேட் யோர் செல்ஃப். அதான் இங்க குடியிருந்த எகிப்து ஏன் பிரித்தெடு, why you should get separated-னா, நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கைகளை செய்யாமல், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்துடைய செய்கைகளின்படி செய்யாமல், அவருடைய முறைமையின்படி நடவாமல், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். God is very categorically, அவர் எதையுமே, இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல நம்ம பலர் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு நமக்கு இல்லை, அதுல இருக்கிற சட்டங்கள் இல்லை. ஆனா அததான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நீங்க மத்தேயு 5ல படிக்கலாம், இயேசு அதை விளக்கம் சொல்லி கொடுப்பாரு. அதுதான் பவுல் எழுதுறாரு, விளக்கம் நமக்கு எழுதுவாரு. 20ஆம் அதிகாரத்துல கூட பாருங்க, ஹல்லேலூயா, 23ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாருங்க, தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுவார், நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். Don't copy the pattern. ரோமர் 12:3 சொல்லுதுல, இந்த don't copy the pattern. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதீங்க, அந்த பேட்டர்னை நீ காப்பிக்காத. இன்னைக்கு நிறைய இருக்குது ஆராதனையில, உலகத்தின் பேட்டர்ன் இருக்கிறது. உலகத்தின் பேட்டர்ன் அப்படியே காப்பி பண்ணி இன்னைக்கு அந்த ஆராதனைங்கிறது தேவனுக்குரியது இல்லாம மனுஷனுக்குரியதாய் மாறிவிட்டது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். தேவன் எதெல்லாம் இருக்கிறாரோ அதை தாராளமாக பயம் கூட இல்லாம இன்னைக்கு சபை ஊழியங்களில நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சோ அதிக நம்ம டீட்டெயிலா போல, நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்துடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள், அவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தபடினால் நான் அவருக்கு ஆலோசித்தேன். ஏன் ஆண்டவர் அங்க சுத்தி இருக்கிற தேசங்கள் இருக்கிற மக்கள் ஆலோசித்தாராம்? Because their worship was not according to God. அது நிறைய இருக்குது. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று நான் உங்களோட சொன்னேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆகையால் சுமான அவர் என்ன சொல்றாருங்க, ஹல்லேலூயா, 22ஆம் வசனத்தை கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் குடியிருக்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடவுங்கள். 26ஆம் வசனத்துல அவர் சொல், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிற போடினாலே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்து எடுத்தேன். அப்ப ஆண்டு தேவன் என்ன பண்றாருங்க, நாம செப்பரேட் யோர் செல்ஃப். அவர் சொல்ற முதல்ல நம்ம பிரித்து எடுத்து இருக்கிறாரு. ஆபிரகாம முதல்ல பிரித்து எடுத்தாரு. It was not the choice of Abraham. ஆபிரகாமுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து பிரித்தெடுக்க சொல்லிட்டு then he says,
நீ இதெல்லாம் நீ பிரிந்து போனினா, நீ விட்டு போனினா, நான் உனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுப்பேன். அப்போ இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பூரணமா சுதந்திரித்துக் கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு எத்தனை கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்ல துணிகரமா லஞ்சம் வாங்குறோம். எத்தனை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பலவிதமான பாவத்துல அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. I know so many people. Hallelujah. அதனால தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறோம். பெற்றுக்கொள்ள முடியாம பிகாஸ் we have so many. இன்னைக்கு அநேக நேரத்துல நாம என்ன நினைக்கிறோம், என்ன நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சு we miss God's agenda. தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழிமுறைகளை நாம் என்ன பண்றோம், மிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். So we miss the blessing of the Lord. Hallelujah. அப்போ நல்லா கவனிங்க, இங்க 12ஆம் அதிகாரத்துல இந்த ஆதி ஆகமத்துல படிக்கும் போது ஆபிரகாமுடைய வாழ்க்கைய கிட்டத்தட்ட ஹல்லேலூயா ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருக்கிற அவனுடைய வாழ்க்கையின் பயணம் இந்த 12ஆம் அதிகாரத்துல இருந்து 24, 25ஆம் அதிகாரத்துல முடிஞ்சிருது. சுருக்கி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ யோசித்து பாருங்க, அந்த 30-35 வருஷத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். He struggled in the beginning. என்ன ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, முதல்ல அவரை லோத்தை கூட்டு போன்னு சொல்ல அவன் கூட்டிட்டு வந்தான், யாரும் இல்லையே, கம்பேஷனட்டா இருந்தான். ஆண்டவர் தேவன் எதோ தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. அவன் கூட இருக்கதான் காலங்கள் போகும்போதுதான் பிரச்சனை வந்து 12ஆம் அதிகாரத்துல கூட இருக்கிறான். ஆபிரகாம் போற இடத்துல எல்லாம் வரான். அவன் என்ன பண்றான், செல்வந்தனா மாறுறான், வேலைக்காரிகளை சௌதரிக்கிறான், சொத்தெல்லாம் நிறைய கூடுது, பெரிய கூட்டமா இருக்கிறாங்க. போகிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 கூட்டம் ஒரு பெரிய என்ன பண்றாங்க, ஒரு பெரிய சேனையை போல புறப்பட்டு போறாங்க. எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு சொல்லல, ஆனா பெரிய கூட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும் போது இங்க என்ன நடக்குதுங்க, ஆபிரகாமுடைய வேலைக்காருக்கும் லோத்துடைய வேலைக்காரருக்கும் ஒரு பிரச்சனை, சண்டை வருது. சண்டை வரும்போது ஆபிரகாம் சொல்றாரு, அப்பா நம்ம சகோதரர்கள், நாம சண்டை போடுறது ஒழுங்கு கிடையாது. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. நாம ஜீவனுள்ள தேவனுடைய மக்களா இருக்கிறோம், நம்ம பெட்டர் பிரிஞ்சிடலாமே. இன்னைக்கு எத்தனை இடத்துல பாக்குறோம், கர்த்தருடைய பிள்ளைங்க தெருவுல நின்று சண்டை போடுறாங்க, கோர்ட்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, பணத்துக்காக, இதெல்லாம் நிலத்துக்காக, இதுக்கெல்லாம் போராடி கொண்டு இருக்கிறாங்க. we don't think much about it. இது எனக்குரியது, அவங்க எப்படி எடுக்க முடியும், இது என்னுடையது, அவங்க எப்படி தொட முடியும், எப்படி அடி உள்ளவர், இப்படி எல்லாம் நாம என்ன பண்றோம், ஒண்டி சண்டை போட்டு கொண்டு நின்று கொண்டு இருக்கிறோம். we don't bother what உங்களை சுற்றி இருக்கிறவங்க, ஆண்டவர் உங்களை சாட்சியா வச்சிருக்கிறார் என்று கூட உணர்வு இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்க இருக்கும்போது தேவன் 2 பேரும் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவன் ஏற்படுத்தினதுங்க. லோத்தெல்லாம் நினைக்கல, ஆபிரகாமும் நினைக்கல, தேவன் ஏற்படுத்தினார். ஏன்னா கர்த்தருக்கு என்னங்க, ஆண்டவர் அழைச்சது ஆபிரகாம் செப்பரேட்டடா இருக்கணும், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், கொஞ்சம் காரியம் அவனோடு ஒட்டி கொண்டு இருந்தது, உறவுகள், இந்த மாதிரி நிறைய காரியம் அவனை ஒட்டி கொண்டு இருந்தபடினால he wanted to அதை என்ன பண்ணலாம், ஆண்டவரே நீங்க சொன்னது சரிதான் ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே நீங்க சொன்னது சரிதான் ஆண்டவரே, ஆனாலும் இது இருக்கிறது ஆண்டவரே, உங்க கட்டளை நல்லதா இருக்குது ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே உங்க கட்டளையின்படி நான் செஞ்ச பெரிய ஆசீர்வாதம், ஆனாலும் ஆண்டவரே. இப்படி நிறைய பேர் நம்ம வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். புதிய ஏற்பாடுல நிறைய காரியம் எழுதி இருக்கிறது. இந்த மாம்சத்தின்படி வாழக்கூடாது, புறம் கூறக்கூடாது, பொய் பேசக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, இதெல்லாம் எழுதப்பட்டு, ஆனாலும் நம்ம சொல்லுவோம் அவங்க அப்படி பண்ணாங்களே, நான் எப்படி அதை பண்ணாம இருக்கு, அவங்க இவ்வளவு பேசுனாங்களே, நான் எப்படி என்ன பண்றோம், நம்ம சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறோம். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அது எப்படி நான் சும்மா இருக்கிறது.
2 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் அவங்களுக்கு சரி வரும். இப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் அதுதான் இங்க என்ன இப்போ பிரிறாங்க. பிரிஞ்ச பிறகு இப்படி எல்லாம் நடக்கும் போது கூட இப்படி எல்லாம் காரியம் நடக்குது. வைட் நாட் ஐ செப்பரேட் மை செல்ஃப்ங்கிற எண்ணம் வராது. நீங்க எப்படி இருக்கிறீங்களா? நீங்க இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம். நம்ம பிரிந்து வருகிறவர்கள் அல்ல, மாறாக போட்டிக்கு போட்டி நின்று கொண்டு இருக்கிறோம். இங்கே பிரிந்து வந்த when you are separated, what does God do? இதுதான் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறாரு. பிரிக்கப்பட்ட பிறகு, அவங்க பிரிந்து போன பிறகு என்ன நடக்குதுங்க? ஹல்லேலூயா. லோத்து, நீங்க 14ஆம் வசனம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் போது, லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, 12:1 ஆபிராமை நோக்கின்னு சொல்லும். இப்போ 13ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இப்ப ஆண்டவர் சொல்றார், தேவன் என்ன பண்ற? லோத்து ஆபிராமை பிரிந்து பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி. அப்போ ஒவ்வொரு முறையும் கர்த்தர் பேச வராரு. ஆபிரகாம் இந்த காரியத்துல அவன் லோத்தோடு ஐக்கியப்பட்டு இருந்ததுனால தேவனால பேச முடியல. இப்போ பிரிந்து போன பிறகு ஆபிரகாமுடைய இருதயத்துல சில துக்கங்கள் இருந்தாலும், அவன் மைண்டுக்குள்ள பல காரியங்கள் இருந்தாலும், அவன் என்ன பண்றாங்க? இப்ப தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்க முடிகிறது. யோவான் 10 சொல்றாரு, நாடுகள் என் சத்தத்தை கேட்கும்னு, என் சத்தத்தை கேட்கும், அறிந்து கொள்ளுன்னு. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் பேசும்போது அறியாததுக்கு, புரிந்து கொள்ள முடியாததுக்கு, அறிந்து கொள்ள முடியாத காரணம் என்ன தெரியுமா? so much, உங்க மைண்ட் பூரா அநேக காரியங்களினால நிரம்பி இருக்கிறது. ரோமர் 12:2 படி, your mind is corrupted, your mind is filled with many things of this world. ஆண்டவர் பிரித்து எடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. எப்போ அந்த காரியம் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதோ, நீங்க செப்பரேட் ஆகுறீங்களோ, இப்ப கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார், உன் இருக்கிற இடத்தில் இருக்கிற வடக்கையும் தெற்கையும் கீழையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆச்சரியம் பாருங்க, அங்க 12 சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நீங்க சொல்றாரு லோத்து பிரிஞ்சு. see, this is the blessing. ஆண்டவர், when you separate yourself for the kingdom of God, தேவனுக்காக உங்களை நீங்க பிரித்து எடுத்துக் கொள்ளும் போது, அந்த வைராக்கியத்தோட வாழும் போது, ஆண்டவர் வைத்திருக்கிற, தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் ஆபிரகாமுக்கு தெரியலங்க, கண்ணு பார்க்கல, காது கேட்கல, இருதயத்தில் தோன்றல. இப்ப தேவன் ஒவ்வொன்னா வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறாரு. லோத்தையும் கவனிச்சு பாருங்க, அவன் பிரிந்து போறாங்க. பிரிந்து எங்க போறான்? 11 அப்போது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒட்டு ஒருவர் பிரிந்தார்கள். He went to the other side. அப்போ இங்க என்ன நடக்குதுங்க? லோத்து என்ன பண்ணா? 12ஆம் அதிகாரத்துல, ஹல்லேலூயா, லோத் என்ன பண்ணா? லோத் அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளும் இருந்தாரு. எங்க போய் லோத் ஐக்கியமாயிட்டாங்க? சோதோமுக்கு மகா பெரிய பாவிகளோட ஐக்கியமாயிட்டான். He went and என்ன பண்ண? ஆபிரகாமோட இருக்கும் போது ஏதோ ஒரு கிருபையினால அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருந்தான். ஆபிரகாம் அந்த பாவத்தில் அவன் விழுந்து விடாதபடி காத்து கொண்டிருந்தான். இப்ப என்ன நடக்குதுங்க? எல்லாம் மாறி போகுது. அவன் எங்க போறாங்க? சோதோமின் ஜனங்கள் எங்க போயிட்டான்? பொல்லாதவர்கள் நடுவுல போயிட்டான். கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகள் இருக்கிற இடத்துல போய் ஐக்கியமாயிட்டான். He became one with them. அதனாலதான் அடுத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்க இருக்கிறாங்க. He became a gatekeeper. அந்த சோதம்குள்ள போய் வீடு வாங்கி நிலத்தை வாங்கினான், வீடை கட்டிட்டான். சோதமுடைய மக்களுக்கு தன்னுடைய மகளை தாரவார்க்கத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொடுக்க தீர்மானம் பண்ண. இதெல்லாம் நடக்குது. Hallelujah. When he got separated, அது 14ஆம் அதிகாரத்துல
இந்த செய்தி வந்தவன் he goes and helps. பாத்தீங்கன்னா அடுத்து லோத்தோட அவன் சம்பந்தம் வைக்கல, போறான், மீட்டு எடுக்கிறான், கொண்டு வந்து விட்டுட்டு லோத் ஆபிரகாம் என்ன பண்றான். அதுக்கப்புறம் see this is an amazing character of Abraham. அவன் மறுபடியும் ஆபிரகாமே வாப்பான்னு கூப்பிடல, போனா சிறைப்பட்டு போனா, அவனை விடுதலையாக்குனான், கொண்டு வந்தான், விட்டுட்டான், அவன் வந்துட்டான், தன்னோட போன ஜனங்களோட வந்துட்டான். அவனோட போன ஜனங்களுக்கு மாத்திரம் அந்த யுத்தத்துல வந்த குடுங்கப்பான்னு சொல்லி இவன் ஒரு நயா பைசா கூட வாங்காம. See, that much is a separation. When you know your God, you will separate yourself from the things of this world. உலகத்தோட நீங்க ஒத்து போக முடியாது. பிரித்து கொண்டான். இந்த பிரித்து கொண்டு இந்த கேரக்டர் ஆபிரகாமுக்குள்ள இருந்ததுனால என்ன நடக்குதுங்க? ஹல்லேலூயா. நீங்க 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியான சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து, ஓ மை காட், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்தான். அமேசிங் பாருங்க. இந்த சாலேமின் ராஜா பத்தி நீங்க எபிரேயர்ல படிக்கலாம். பட் ஹூ இஸ் தி சாலேமின் ராஜா? அவர் தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The mysterious God Jehovah. சாலேமின் ராஜா அவர் வர்றதுக்கு என்னங்க காரணம்? எருசலேமின் ராஜா. சாலேம்னா எருசலேம். அன்னைக்கு எருசலேமின் ராஜா யாரு? நம்ம அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு அவர் வந்தவனை see, when you separate yourself, oh my God, நீ ஆண்டவர் கர்த்தருக்காக அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களை நீங்களே பிரித்து கொள்ளும் போது, when you separate yourself, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உம்முடையவன், நீர் என்னுடையவர் என்று சொல்லி நீங்க வாழும்போது, Lord, I never will give up, என்னுடைய வாழ்க்கை இன்னொரு காரியத்துக்காக உலகத்துக்கு நான் என்னை வித்து போட மாட்டேன்னு சொல்லி வாழ்வீங்கன்னா, God will come seeking you. இங்க சாலேமின் ராஜா ஆபிரகாமை தேடி வந்தாரு. அவனுக்கு எப்படி கொடுக்கிறாருங்க? அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தாராம். அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க புதிய ஏற்பாடுல பார்க்கும் போது இந்த உன்னதமான சாலேமின் ராஜா தான் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் புதிய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். His body and his blood. அப்பத்தை எடுத்து பிட்டு இது என்னுடைய சரீரம் என்று சொன்னார். ரசத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இது என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். He has blessed. யாருக்குங்க இந்த கிருபை? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த மகிமையின் ஆசீர்வாதம். அப்ப எத்தனை ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீங்களும் நான் இருக்கணும். பாவத்துல விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது இல்ல. Hallelujah. To have that, நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கணும். I am son and daughter of God. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். பவுல் அதான் தெளிவா சொல்றார் கலாத்தியர்ல, நான் என் தாயின் கருவில இருக்கும் போது தேவன் என்னை பிரித்தெடுத்து அழைத்த தேவன். I just didn't come like that. Separated. God has separated. உன்னை பிரித்தெடுக்கப்பட்டபடினால அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் கர்த்தர் நீங்களும் நானும் வாழணும்னு விரும்புகிறார். அதுதாங்க பைபிள். அடுத்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல பாக்குற அது வரைக்கும் 12ஆம் அதிகாரத்துல இருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்துல பேசுறாரு. அதுக்கப்புறம் there is no much. எதையோ செய்யறாரு ஆபிரகாம், பலிபீடம்லாம் கட்டுறாரு. ஓகே. 13ஆம் அதிகாரத்துல யோசிச்சு பாருங்க, இப்படி லோத்து பிரியறான், தனியா போறான், உடனே தேவன் வந்துடுறாரு ஆபிரகாம் கிட்ட. ஓ மை காட். புரியுதா உங்களுக்கு? உணர்றீங்களா? when you separate yourself from the world, God comes to you. உங்களை தேவன் தனியா விட மாட்டாரு. உங்க அருகாமையில் அவர் வந்துருவாரு. உங்களையும் தேவனையும் ஒருத்தரும் பிரிக்க முடியாது. Nothing can separate us from the love of God. யாருங்க? ஹல்லேலூயா. தேவனை உலகத்தை விட்டு தன்னை பிரித்து கொள்கிறவர்களுக்கு.
மை காட் அப்பா, நாங்க உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அடுத்து 15ஆம் அதிகாரத்துல பார்க்கும் போது ஆண்டவரால இதுதாங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில அகெயின் காட் கம்ஸ் டு ஏப்ரஹாம். தரிசனத்துல வராரு. வந்து என்ன சொல்றாரு? 15ஆம் அதிகாரம் முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். கான்வர்சேஷன் நடக்குது. ஏமன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகி ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? என் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு தமஸ்கூரான இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறான் என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர ஸ்வீகாரம் அருளவில்லை என்றெல்லாம் சொல்றான். 4ஆம் வசனம். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி அவர் அவனை தனியே வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன, உன்னால கூடுமானால் அவைகளை என்ன என்று அவன் சொல்லி அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அன்னைக்கே ஒரு உடன்படிக்கை ஆபிரகாமோட பண்றாரு. வாட் அமேசிங் காட். நீங்க உங்களை செப்பரேட் பண்ணிக்கினீங்கன்னா ஆண்டவர் அடிக்கடி வருவாரு. ஆண்டவரே வாங்க, கர்த்தாவே வாரும், கர்த்தாவே நிரப்புங்கல்ல. நீங்க the moment you step in, God will step in. மோசே அப்படியே வந்தாரு, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறார், தேவன் மகிமையினால மேகத்தினால மூடினார். That will happen. இந்த செப்பரேஷன் இல்லாத நிறைய நேரத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு இருக்கிற நேரத்தை எல்லாம் வெட்டி கதைகளை பேசி you are missing the presence of God. Hallelujah. 16ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமோட ஒரு செய்த முடிவு கிட்டத்தட்ட 10 வருஷங்கள், 86ல இருந்து 99 வயசு வரைக்கும் என்ன நடக்கலங்க? There was no connection. 85 வயசுல இருந்து 99 வயசு வரைக்கும் ஆபிரகாமுக்கு தேவன் பேசினார் இல்ல. God separated himself. ஆபிரகாம் மறுபடியும் போய் ஒட்டிக்கிட்டான். சாராள் சொன்னதை கேட்டு அவன் ஒட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது நமக்கு ஒன்னும் பைபிள்ல எழுதப்படல. ஆனா 17ஆம் அதிகாரத்துல அவன் உள்ளத்துல எவ்வளவு பாதிக்கப்பட்டதுன்னா, 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ அந்த 16ஆம் அதிகாரத்துல he missed God. அவருக்கு முன்பாக நடக்கிறத விட்டுட்டு அவன் சொந்த வழியில நடந்தான். அதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. Amen. Hallelujah. He was called to separate. அவ வச்சாரு. இவன் என்ன பண்ணான்? உலகத்தோட ஒத்துக்கணும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம நிறைய இஸ்மவேலர்கள் இருக்கிறாங்க. We are not going to talk about it. இதெல்லாம் நடந்திருக்குது. God was not happy with Abraham. அவனுடைய சாய்ஸ்ல தேவன் பிரியமா இருக்கல. இன்னைக்கும் நிறைய சாய்ஸ்ல God is not happy with our choices. ஆண்டவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சாய்ஸ்களை நீங்க ஜெபிச்சீங்கன்னா, பைபிள படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துவாரு. அதன்படி செய்வீங்கன்னா God will rush out to you. இப்ப இல்ல மறுபடியும் கிட்டத்தட்ட எப்படிங்க, அங்க ஒரு 4, இங்க ஒரு 9 வருஷம், 13 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் மறுபடியும் வராரு. வந்து அவனுக்கு சொல்றாரு, நான் யாரா இருக்கிறேன்? நான் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, I am the God Almighty, walk before me faithfully and be blameless. அப்படி இருந்தீங்கன்னா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, I will make a, நான் உனக்கும் உத்தமனாயிரு, அப்பொழுது நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நீங்க படிங்க, நீங்க 17ஆம் அதிகாரத்தை வீட்டுல படிங்க. நிறைய காரியம் நடக்குது. ஆமென். 17ஆம் அதிகாரத்துல தரிசனமாகிறாரு, பேசுறாரு. இப்ப மறுபடியும் ரீகன்சிலியேஷன் ஆயிடுச்சு. தேவன் 18ஆம் அதிகாரத்துல மறுபடியும் வந்துடுறாரு பாருங்க. ஆமென். This is our awesome God. 13 வருஷம் ஆண்டவர் எப்படி பொறுமையா இருந்தார் தெரியல.
ஆனா இப்ப அந்த ரீகன்சிலியேஷன், இந்த ரிலேஷன்ஷிப் துண்டிக்கப்பட்ட உறவு ஒன்னான பிறகு தேவன் மறுபடியும் வராரு. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில அவனுக்கு தரிசனமாயி அவன் பகலின் உஷ்ணவேளையில கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவரை கண்டவுடனே அவன் கூடார வாசல் அவருக்கு எதிர்கொண்டு ஓடி போய் தரை மட்டும் குனிந்து. இப்ப சொல்றாரு இந்த ரிலேஷன்ஷிப் புதுசாக்கிட்டார் ஆண்டவர். பாண்டவர் மறுபடியும் தேடி வந்து அவர் சொல்றாரு 9ஆம் வசனத்துல, அவர்கள் இது 10ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் ஒரு உற்பவச கால திட்டத்தில் நிச்சயமா உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பாள் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டு இருந்தாள். உள்ளத்துல நகைச்சாலாம். யோசிச்சு பாருங்க, சாராளுக்கு 90 வயசு, நம்புறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால அவருக்கு சிரிப்பாங்க. இந்த ஆண்டவர் ஜோக் அடிக்கிறார். God is very serious with Abraham and Isaac, சாரா. இன்னைக்கு உங்களோட கூட ஆண்டவர் சீரியஸா இருக்கிறார் என்பது மறந்துடாதீங்க. அவருடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் ஆண்டவர் வச்சிருக்கார். செப்பரேட் yourself from the world, separate yourself to God. அடுத்து இந்த அதிகாரத்துல பாருங்க, புறப்பட்டு போறாங்க. போகும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, ஆபிரகாம் இவ்வளோ நான் 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டோம், நான் செய்ய போறது ஆபிரகாமுக்கு நான் மறைக்கிறது எப்படி? 17ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? மை காட். இன்னைக்கு நிறைய கர்த்தர் இதெல்லாம் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். ஆனா என்ன, நம்முடைய வாழ்க்கையில ஒரே பிரச்சனை தெரியுமா? நாம உலகத்தையும் தேவனையும் பக்கத்துல வச்சுட்டு இருக்கிறோம். நினைச்சா தேவன் கிட்ட வருவோம், திடீர்னு தேவனை விட்டு போயிருவோம், உலகத்தோட ஒட்டி போயிருவோம். இன்னைக்கு சபைக்குள்ளே அதானே நடக்குது. கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் எவ்வளவு இருக்குது, ஆராதனை நேரம் எவ்வளவு இருக்குது, ஜெப நேரம் எவ்வளவு இருக்குது, வசனத்தின் நேரம் எவ்வளவு இருக்குது. பட் we don't bother. அந்த நேரத்துல போய் கர்த்தர் பேசுவாருன்னு எதிர்பார்த்தீங்கன்னா don't expect that God to speak to you. இதுதாங்க உலகத்தோட போடுகிற ஒத்த வேஷம். நான் போலன்னா எப்படி? எனக்கு இந்த பதவி இருக்கு, நான் போகலன்னா எப்படி? பரிசுத்தம் இல்ல, உண்மை இல்ல, ஜெபம் இல்ல, ஒண்ணும் இல்ல. பட் ஐ ஹாவ், என்ன பண்றது, எனக்கு ஒரு பதவி இருக்கிறது. God hates it. ஆண்டவர், நான் பேசணும், என் பிள்ளை கேட்கணும், நான் நினைச்சிருக்கிறதெல்லாம் சொல்லணும். யாருகிட்ட சொல்லுவார் ஆண்டவர்? திறப்புல நிற்கிறவன் ஒருத்தர் தேடி நான் கண்டுபிடிக்க இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. உங்களோட பேச விரும்ப நீங்க செப்பரேட்டா இருந்தா தானே. நாம டெய்லி ஒரு இந்த ரெயின்போ மாதிரி கலர் வேஷம் போட்டுட்டு இருக்கிறோமே. How can God speak to us? அப்ப அவர் சொல்றாரு, சோதம் குமார் அழைக்க போறேன்னு சொல்லும் போது உடனே ஆபிரகாம் என்ன பண்றான்? See, when God opened his heart, Abraham was able to pray. ஒரு intercessory prayer பேச முடியும். இன்னைக்கு நிறைய நேரத்துல intercessory prayerல கர்த்தரே பேசுறது இல்லை. ஆனா நம்ம அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணும்போது தூங்குறோம், சோறு வருது. இங்க ஆபிரகாம் தனி மனுஷங்க, இந்த பரலோக தேவனுக்கு முன்பாக கெஞ்சுறான். 50 பேர் ஆண்டவரே, 40 பேர் ஆண்டவரே. ஆபிரகாம் பேசுற வரைக்கும், முடிக்கிற வரைக்கும் பொறுமையா கர்த்தர் கேட்டு கொண்டு இருந்தாரு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்க ஜெபத்துல கர்த்தர் உங்க பக்கத்துல இருந்து பொறுமையோட கேட்கிறாரா? சங்கீதம் 40 தாவீது சொல்றான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை அவர் கேட்டார், என் கூக்குரலை அவர் கேட்டார். இஸ் காட் லிசனிங் டு யுவர் பிரேயர்? பொறுமையோட காத்து இருக்கிறாரா? இல்ல நீங்க பாதி ஜெபத்துல இருக்கும் போது தேவன் உங்களை விட்டு விலகி போயிறாரு, பிகாஸ் யூ ஆர் சோ மச் ஆஃப் செல்ஃப்.
அடிக்கடி பாத்துக்கிறான். ஆபிரகாம், ஆண்டவருக்கு கர்த்தருக்கு தேவனுக்கு கோபம் வராது இருப்பதாக, தேவனுக்கு கோபம் வராது ஒரு விஷயம். He was pouring out his heart and God was listening. யாருடைய ஜெபத்தை கேட்பாரு ஆண்டவரு? பக்கத்துல இருந்து எப்ப யார் கேட்பாரு? Those who have separated themselves from the world. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 14ல இருந்து 7ஆம் வசனம் முதல் வசனம் வரைக்கும் வாழ்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? He will keep listening. He will come to you. He will listen to you. ஆபிரகாம் பேசி முடிச்ச பிறகுதான் தேவன் ஆபிரகாம் விட்டு போறாருங்க. 33ஆம் வசனத்துல 18:33 கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். Then Abraham returned to his place. They knew. ஜெபத்தெல்லாம் கேட்டுட்டு ஆண்டவர் போனார். அதுக்கேற்றபடி காரியத்தை நாம 19ஆம் அதிகாரத்துல செய்யறாரு. ஹல்லேலூயா. 20ஆம் அதிகாரத்துல மறுபடியும் வராரு கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட. யாருகிட்ட போறாரு? அபிமெலேக்கு கிட்ட போயிறாரு. ஜாக்கிரதை, அவன் என்னுடைய தீர்க்கதரிசி. ஆண்டவர் தீர்க்கதரிசின டைட்டில கொடுத்ததே தேவன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்? நான் ப்ராஃபட் என்ற டைட்டில வச்சுக்கிறோம். இங்க ஆண்டவர் சொல்றார், அவன் என்னுடைய தீர்க்கதரிசி. ஆபிரகாம் என்ன பண்றான்? ஹல்லேலூயா. இந்த அபிமெலேக்குடைய கண்ணு என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. 90 வயதான சாரால கடத்திட்டு போயிடறான். ஆண்டவர் சொல்றாரு, பி கேர்ஃபுல். ஆபிரகாமுக்காக இறங்குறாரு கர்த்தரு. ஆபிரகாமுக்காக நின்னு யுத்தம் பண்றாரு. நான் விட மாட்டேன். அபிமெலேக்கு அவன் சொல்றான், ஆண்டவரே நான் தெரியா, எங்க பழக்க ஆண்டவரே, எங்க வழக்கத்தின்படி நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. சொல்றாரு, அவன் என் தீர்க்கதரிசி. அவன்கிட்ட போய் 17ஆம் வசனத்துல ஆபிரகாமுடைய மனைவியாக சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தார். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணான். ஓ மை காட். ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷன் தன்னை பிரித்து கொண்டதுனால தேவன் செய்கிற மகிமையான காரியங்களை பாருங்க. You don't know about your God. இன்ன வரைக்கும் you know very little about. அதுதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் அமர்ந்தது தானே தேவன். Do you know your God? அவரை பத்தி தெரியாதுங்க. நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஏதோ நான் ஜெபம் பண்றேன். Let your attitude change. கேளுங்க, ஆண்டவர் I want to know you. நான் உண்மை தெரிந்து கொள்ளணும். உங்க ஜெபத்துல பிரதானமான ஜெபம், உண்மை அறிகிற அறிவு எனக்கு வரணும்னு கேளுங்க. 21ஆம் அதிகாரத்துல பாருங்க, again God comes. ஈசாக்கு பிறந்துடுறான். கர்த்தர் சொன்னபடி நடக்குது. 12ஆம் வசனத்துல பாருங்க, இப்போ சாராள் சொல்றா, என்னன்னு, இந்த வேலைக்காரியும் அவன் பிள்ளைய அனுப்பிச்சிரு, அவங்க சுதந்திரவாளியா இருக்க கூடாது. ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கம் உண்டாகுது. இப்போ வயசான ஒரு முடிவை எடுக்கிறா சாராள். அப்பொழுது 11ல இருந்து பாருங்க, 21:11 இருந்து, தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாம் மிகவும் துக்கமா இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். மாம்சத்துல அவன் துக்கமா இருந்த ஆண்டவர் சொன்னார், உனக்கு துக்கம் இருக்க கூடாது, உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். இந்த வார்த்தை தேவன் வந்து சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட. ஆபிரகாம் தேவன் வராம தான் கேட்டிருக்க மாட்டான். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடினால் அவனை ஒரு ஜாதி ஆக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துரித்து தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். இதுதாங்க ரிலேஷன். பிரித்து எடுக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில தேவன் பேச 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 அவன தெரியும், ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, நான் அப்படியே செய்வேன், அப்படியே செய்வேன், அப்படியே செய்வேன். Once again 22ஆம் அதிகாரத்துல God comes again to Abraham.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படினால் அவரை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் என் நேசகுமான ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் மேல் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றான். ஆபிரகாமும் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரை தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டளைகளையும் பிளந்து கொண்டு தேவன் எனக்கு குறித்த இடத்துக்கு போனா. செப்பரேட்டட் பர்சன், ஒரு தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். ஒரு நாளும் அதுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு தேவன் வந்து பேச பேச பேச, நான் ஒன்னு சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, யூ வில் நாட் லவ் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதீர்கள். யோவான் எழுதுறாரு 1 யோவான்ல, இந்த உலகத்தின் மேல் அன்பு வராது. தேவன் என்ன சொல்றாரு, அதை நான் செய்யணும், அதை செய்யணுங்கிற வாழ்க்கையே ஓடிடும். You will always be thinking about God. ஏன்னா God is always thinking about you. ஆபிரகாம் செய்வான். அவர் நம்பினாரு. அதே போல ஆபிரகாம் செஞ்சான். நான் செய்யறேன் ஆண்டவரே, நான் செய்யறேன்னு சொன்னது மாத்திரம் அவன் செய்து காட்டினான். தேவன் சொன்னபடி ஈசாக்க பலி செலுத்தான். அப்ப என்ன நடக்குதுங்க? 16ஆம் வசனத்துல பாருங்க, நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியில் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வது, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மனை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். Do you know that? இதுதான் நமக்கு கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. We are the descendants of Abraham. நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Not because of your obedience, because of one man's obedience. That is Abraham's obedience. இன்னைக்கு நம்ம ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் காரணம், இயேசுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம், சிலுவை நிமித்தம், அவருடைய ரத்தம் சிந்துதல் நிமித்தம், அவருடைய மரணத்தின் நிமித்தம் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். He has overlooked our sinful life. இருபத்தி 4ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் விரும்பினபடி ஈசாக்குக்கு ஒரு ஏற்ற ரெபேக்காலை கர்த்தர் கொடுக்கிறத நாம் பார்க்கலாம். நாம் பேசிக்கொண்டே போகலாம். This awesome God, who trust God, separate yourself. ஒண்ணுதான் உங்ககிட்ட சொல்ல முடியும். இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். There are so many things in the Bible. உங்களுக்கு நான் விவரித்து காட்டிக்கொண்டே போகலாம். ஆனா ஒரு காரியத்தை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. தேவன் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறாரு. அந்த பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அதனால 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல சொன்னபடி, டோன்ட் எவர் மிங்கிள். என்ன பண்ணாதீங்க? ஹல்லேலூயா. உங்களை நீங்க ஐக்கியப்படுத்தி கொள்ளாதீங்க. I have separated you for my cause, my purpose. அதுக்கேற்றபடி இருங்க. Do not be yoked together with the unbelievers. நான் அவர் சொல்லி இருக்கிறாராம், தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கு சம்பந்தம் ஏது? இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். விக்கிரகம் நம்ம நிறைய நேரத்துல நம்ம ஏதோ ஒரு பொம்மை, அது மாத்திரம் இல்ல, அது உலகத்துக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. பைபிள் சொல்லுது விக்கிரக பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்டபர்னஸ். 1 சாமுவேல்ல வாசிச்சீங்கன்னா அங்க சாமுவேல் எழுதுவார், முரட்டாட்டம், ஸ்டபர்னஸ், விக்கெட்னஸ் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கும் சமமா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஒரு விக்கிரகத்தை வணங்கினாதான் விக்கிரக ஆராதனை கிடையாது. சொல்லலாம், இரண்டங்கம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது, ஈக்குவலா இருக்கிறதா? சோ ஜஸ்ட் செக் யோர் செல்ஃப். கொலேசியர் 3ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டு இருக்கிறோம், பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை எழுதப்பட்டு இருக்கும். A call for separation. நிறைய இருக்கிறது. What you are going to do? நமக்கு சவால் அமைஞ்சிருக்கிறது. நீங்க ஒவ்வொருத்தரையும் உங்களை என்னையும் பார்க்கும் போது தேவன் மனசுக்குள்ள என்ன தெரியுமா இருக்குது? ஐயோ, என் பிள்ளைங்க தங்களை வேறுபடுத்தி கொண்டு ஐ கேன் ஸ்பீக் அவுட் மை ஹார்ட், என் இருதயத்தை திறந்து காட்ட முடியுமே, என்னுடைய சித்தத்தை நான் வெளிப்படுத்த முடியுமே, என்னுடைய உணர்வுகளை நான் வெளிப்படுத்த முடியுமே, என்னுடைய பிளானை நான் வெளிப்படுத்த முடியுமே. இது கர்த்தர் ஏக்கத்தோடு இருக்கிறாரு. தேவன் பல வருஷங்களாக காத்திருந்த ஏப்ரஹாம், நோவா தான், ஆபிரகாமுக்கு முன்னாடி நோவா ஒருத்தன் தான் அவன் இருதயத்தை திறந்தான். He obeyed God and God spoke to him. அவருடைய துக்கத்தை ஷேர் பண்ணாரு, அவர் விசனத்தை ஷேர் பண்ணாரு, அவர் செய்ய போறதை அவர் ஷேர் பண்ணாரு. Hallelujah. நல்லா தெரிஞ்சுக்கங்க, you are not out of God's plan. தேவன் உங்களை குறிச்சு ஏதோ ஒன்று நினைச்சிருக்கிறாரு, சித்தம் கொண்டு இருக்கிறார். ஏன் இன்னைக்கு வெளிப்படுத்த முடியாம இருக்கிறாரு? You're somewhere. உங்களை உலகத்தோட, அது உங்க சொந்தங்களா இருக்க, somewhere you are just ஆண்டவருடைய காரியத்துக்கு கீழ்ப்படியாம உலகத்தோட ஒத்த வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறீங்க. Let God speak to your hearts. உங்க இருதயத்தோட பேசுவாராக, உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாராக. இந்த அன்பு தேவன், மகிமையின் தேவன், மறுபடியும் நீங்க ஆபிரகாமோட அந்த ரீகன்சிலியேஷன் 17ஆம் அதிகாரத்துல அந்த ரீகன்சிலியேஷன் ஆன பிறகு எவ்ரி டைம் காட் met him, அது உங்க வாழ்க்கையில அனுபவமாக மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனோடு இருக்கிற அந்த ஃபெலோஷிப் உங்க வாழ்க்கையில தொடரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த தேவனோடு பேசுகிற, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மே யூ நோ காட் மோர். ஒரே ஒரு வாழ்க்கை எத்தனை காலம் தெரியாது, அது வரைக்கும் உண்மையாக கர்த்தருக்கு பிரியமானதை செய்து நாம வாழலாம். மே காட் பிளஸ் யூ.